ஜிஎஸ்டி என்ற பெயரிலே இந்திக்காரன் தமிழ்நாட்டிலே வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். சுங்கவரி என்ற பெயரிலே வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தனிநபர் வருமான வரி தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் கோடி போகிறது. ஒரு ஆண்டுக்கு ஜிஎஸ்டி 3 லட்சம் கோடி போகிறது. 5 லட்சம் கோடி வருமானத்தை இந்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் இந்திக்காரன் டெல்லிக்காரன் 5 லட்சம் கோடியை தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போகிறார். ஆனால் ஒரு புயல் வெள்ள காலத்தில் நாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தாலும் கூட, கொரோனா போன்ற பேரிடர்களை எதிர்கொண்டாலும் கூட நமக்கு 100, 200, 300 என்று கோடிகளை அள்ளி தராமல் கிள்ளி தந்து நம்மை மேலும் மேலும் துன்பத்திலே ஆழ்த்துகிறார்கள். எனவேதான் இங்கிருந்து கொள்ளையடித்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைமையை மாற்றி இந்த தமிழ்நாட்டை ஒரு தற்சார்பான குடியரசாக, தற்சார்பான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும். அதற்கு இந்திய அரசு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசை, அங்க இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி இந்தியா முழுமைக்கும் ஒரு கூட்டாட்சி வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செயல்பாட்டு வரவில்லை கூறுகிறது. அதுபோல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டிற்கு இருக்கும். நாம் வசூலித்து அதிலே ஒரு பகுதியை வேண்டுமானால் இந்திய அரசுக்கு கொடுக்கலாமே தவிர, இந்திய அரசு தமிழ்நாட்டிலே வரி வசூல் செய்யக்கூடாது என்று முழங்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனவே மாற்றத்தை விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி மாற்றத்தை தொடங்குங்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட தமிழன் தமிழச்சிக்கு உரிய சின்னம் விவசாய சின்னம்.